உங்களுக்கு நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ஃபைனலாக இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க. தக்காளி 3 நாள் கஷ்டப்பட்டு ஸ்பாயிலர்ஸ் எதுவுமே கேட்காம போய் உட்காந்து பார்த்தேன். என்ன மாதிரி யாராவது இறுதி கிளாஸ் ஸ்பாயிலர்ஸ் யாருமே கேட்காம போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு செம்ம ரெஃப்ரெஷிங்கான படமாக இருக்கும். ஸ்பாயிலர்ஸ் கேட்டிருந்தீங்கனாலும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். பிகாஸ் இதுதான் நம்ம எம்சியோட ஃபர்ஸ்ட் ஹாரர் மூவி டைரக்டட் பை சாம் ரெமி. 10 வருஷம் கழிச்சு டைரக்ஷன் வந்திருக்காரு. பிளஸ் அந்த டைரக்ஷனே ஒரு காமி புக் மூவியாகவும் இருந்திருக்கு. எம்சியூ ஃபார்முலா இல்லாமல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உடச்சு நவுத்திட்டாரு சாம் ரெமி. அவருடைய ஸ்டைலில் தான் இந்த படமே இருக்கு. ஸோ எம்சியூ ஃபார்முலாங்கிறதே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கு. ஹாரர் வைப் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. அடல்ட்ஸ் பயப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நேற்று சின்ன பசங்க பயப்பட சான்சஸ் அதிகம். ஸோ மற்ற எம்சியூ படங்களோட கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக ரொம்பவே ஒரு வித்தியாசமான படம். ஸோ நீங்கள் ஹாரர் எம்சியூ ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும். அது இந்த படத்தோட மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக வாண்டாவை சொல்லி ஆகணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையுமே தாண்டி வாண்டா தான் உங்கள் மைண்டில் நிறைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட படம் தான் இது. அவருக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன் டைம் இருக்குது. பட் வாண்டாக்கு கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ் எல்லாமே தக்காளி வெறித்தனமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அகைன் வாண்டா தான் உங்கள் மைண்டில் இருப்பாங்க. இன்ஃபினிட்டி வார் எங்கேயெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன். இந்த வாண்டா தான் இவன் வந்து இப்போதைக்கு ஸ்கார்லெட் விட்சா மாறினா என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரி கலவரத்தை உருவாக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே பக்காவாக அந்த 2-3 சீக்வன்ஸ் வாண்டாக்கு வர சீக்வன்ஸில் அழகாகவே காமிச்சிருக்காங்க. அவள் பவர்ஸ் என்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகுது, என்ன மாதிரி அவள் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, உண்மையிலே இந்த வாண்டா தான் பண்ணிட்டாளா, வேற யாராவது பேக்ரவுண்டில் இருக்காங்களா சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புவாங்க. அண்ட் முக்கால்வாசி அந்த ஹாரர் வைப் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டா கிட்ட தான் வருது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தது வாண்டாலாம் கிடையாது. இவதாடா உண்மையான வாண்டாங்கிற மாதிரி சூப்பராகவே கொண்டு போயிட்டாங்க. வாண்டா விஷன் சீரிஸ் பார்த்துட்டு வரவராக இருந்தீங்கன்னா இது இன்னும் பெட்டராகவே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வாண்டா விஷனுங்கிறது இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ப்ரீக்வலாக அமைஞ்சிருக்கு. அந்த வாண்டா விஷனை பார்க்காம இதுக்குலாம் வந்துடாதீங்க. அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக அப்படின்னா தான் எனக்கு தெரிஞ்சு உங்களால் கிளியராக கட்டாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ வாண்டா விஷன் ஒரு மிக முக்கியமான சீரிஸ். அதை தொடர்ந்து மேன் ஆஃப் த ஷோ த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். இவர் யாடா ஸ்பைடர்மேனில் அப்படி காமிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே கண்டிப்பாக எழும்பும். ஸ்பைடர்மேனுக்கான நிறைய ரெஃபரன்ஸ் பற்றினா கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பைடர்மேனை நோவே ஹோமில் மறந்துட்டாங்களே, அதையுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் சில இடங்களை கலைக்கிற மாதிரி கூட உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இவர் யாடா ஸ்பைடர்மேன் தோக்கச்சரி இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த படம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மேலே உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும். அந்த அளவுக்கு மனுஷன் செம்ம பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்காரு. மோர் லைக் ஹிஸ் பிரைம் ஃபார்ம்னு சொல்லாங்க. அழகான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோவை எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் உடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி மல்டிவர்ஸ் லெவல் அவர் பார்க்குற எல்லா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருந்தும் அவர் சில பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறாரு. ஸோ மெயின் யூனிவர்ஸ் எம்சி யூனிவர்ஸில் இருக்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்னென்ன தப்புகள்லாம் பண்ணாரு, அந்த தப்புகளை மற்ற டாக்டர் ஸ்ட்ரேஞ்சஸ் என்ன மாதிரி சமாளிச்சாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் உணர்ந்துக்கிறாரு. ஸோ அந்த படத்தோட பிகினிங்லேயும் நீங்கள் பார்த்த அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தோட எண்ணில் பார்த்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் பில்ட் ஆகுது. நம்ம வாண்டாவுக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டு இருக்கேன். பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பில்ட் பண்ணி அவருடைய பவர்ஸ் அவருடைய நாலேஜ் எல்லாத்தையுமே அதிகரித்து படத்தோட எண்ணில் ஒரு வேற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நமக்கு நினைக்கிறாரு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெனடிக்ட் கம்பர்பேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நிறைய டைப் ஆஃப் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நீங்கள் பார்ப்பீங்க. மல்டிவர்ஸ்னு சொல்லும்போது கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். ஸோ ஒவ்வொரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காமிக்கும் போதும் அவங்களுக்கான ஒரு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெனடிக்ட் கம்பர்பேட்ச் மாற்றிக்கிட்டே இருக்காரு. அவருடைய அந்த ஆட்டிடியூடுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் மாறுது. ஸ்லைட் வேரியேஷன் தான், பட் இருந்தாலும் அது கிளியராக கட்டாக உங்களால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு நல்ல மெச்சூர்டான ஆக்டருங்கிறத நம்ம பெனடிக்ட் கம்பர்பேட்ச் சூப்பராகவே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம வாண்டா எலிசபெத் ஆல்சனும் அந்த ஆக்டிங் வைஸாக பிரித்து மிச்சிட்டாங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த கேரக்டர் ஆர்க் வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் எப்படி கூட்டு வர போகிறாங்க ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பலாம். பட் அதை தாண்டி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த கேரக்டர் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து அவருக்கும் அந்த அமெரிக்கா சாவஸுக்கும் இருக்க அந்த ஒரு கனெக்ஷன், ஒரு கெமிஸ்ட்ரி அது கூட பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் வாங் தான் சாஸ்திர சுப்ரீம். அவருக்கான ஒரு கெத்தையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமர் ரிலீஃபாகவும் அமைஞ்சிருப்பார் ப்ரீவியஸ் படத்தில். அதேமாரி சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஸ்திர சுப்ரீங்கிற வச்சு காமெடி பண்ண முடியாதுல்ல, அவருக்கான ஒரு கெத்துமே இருக்குது. அண்ட் அதை வச்சு ஒரு ஹியூமருமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. அதை தொடர்ந்து தலைவன் சாம் ரெமியோட என்ட்ரிங்க உண்மையிலே தரமான ஒரு சம்பவம் செஞ்சு வச்சிருக்காரு. எம்சியூக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தா நீங்கள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் சின்ட்ரஸை கையிலே பிடிக்க முடியல போல. அவருடைய மொத்த திறமை இது வரைக்கும் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாரோ ஹாரர் படங்களில் அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் இறக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதை ராவாவும் காமிக்க முடியாது, ஏன்னா எம்சியூ படம் இப்படி ராவா காமிக்க போகிறோம் சொல்லி தான் ஸ்காட் டெரிக்சன் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸால் வேலைக்கு போனார். அந்த இடத்துக்கு வந்து சாம் ரெமி அந்த ஒரு ஹாரர் வைபையுமே கொடுக்கணும், அதே மாதிரி அது PG-13 இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை R-rated கொடுத்தாங்கன்னா இன்னும் நம்ம சாம் ரெமி பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடி இருப்பாருங்க. ஆல்மோஸ்ட் அந்த PG-13 R-rated அந்த ஒரு பார்டரை இந்த படம் டச் பண்ணிட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நிறையவே சம்பவங்கள் அண்ட் ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும். இந்த சாம் ரெமியோட அந்த ஐகானிக் டச்சஸ்லாம் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும். ஸோ நிறைய சின்ன பசங்க பயப்பட வாய்ப்புகள் இருக்குது. டக்குன்னு கதவு க்ளோஸ் ஆகுறது, திடீர்னு வந்து பயமுறுத்துறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சூப்பராகவே இருக்குது. அண்ட் அடுத்து இது நடக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. டக்குன்னு அன்பிரடிக்டபிளாக ஒரு விஷயம் நடக்கும். ஸோ ட்விஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சாம் ரெமி பர்ஃபெக்டாக அவருடைய ஸ்டைலே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது ஸ்பாய்லர் கிடையாது, இந்த படத்தில் டெத் கவுண்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஒவ்வொரு டெத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சாம் ரெமி உட்காந்து மெனக்கட்டி அந்த ஒரு வேரியேஷனுமே கொடுத்துருக்காரு.
ஸோ சாம் ரேமியோட டச் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக மாற்றிருக்கேங்க. கண்டிப்பாக அது மாற்றிருக்கேன். அண்ட் டேரக்டர் நினைக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே விஷுவலாக கூட்டு வரதுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் டீம் ஹெவி ஒர்க் போட்டிருக்காங்க. அதுவுமே தெளிவாகவே தெரியுது. ப்ரீவியஸாக வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படமும் விஎஃப்எக்ஸ் ஹெவியாக இருந்தாலும் அது அந்த படத்துக்கு தேவை. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம்னா இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு டோன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிச்சு பார்த்தீங்களா. அதை இந்த படத்தில் பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட இந்த கிரேசி ஐடியாஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே விஷுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சில இடங்களை மட்டும் பிசுறு தட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் உத்து நோக்கினா தான் அது வந்து தெரியும். பட் ஓவராலாக பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் படுபயங்கரம். அதை தொடர்ந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ஈக்குவலாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் படத்துக்கு சவுண்டு தான் முக்கியமே. சவுண்ட் இல்லாமல் நீங்கள் ஹாரர் படத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக பயமே வராதுல்ல. ஸோ இந்த படத்துக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டீமுமே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் எல்லாமே பேக்ரவுண்டில் மியூசிக்கே ஓடலை, ரொம்பவே டெத் சைலண்ட்டாக போகுது. அந்த டெத் சைலன்ஸ் கூட அந்த படத்தோட அந்த மொத்த சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட் பண்ணுது. ஸோ அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டீம். டேனி எஃப்மேன் தான் கம்போசர். இதுக்கு முன்னாடி அவர் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் அந்த ஜாஸ்டிஸ் லீக், இந்த அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், அதில் எல்லாமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வீக்காக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் அவர் தூக்கி நானா வேறு லெவல் ஆளி என்ன போய் சந்தேகப்பட்டியே அப்படிங்கிற மாதிரி அந்த கம்போசிங் அந்த மியூசிக் எல்லாத்தையுமே பக்காவாக கொடுத்துருக்காரு. மிக முக்கியமாக ஒரு மியூசிக் பேட்டில் வரும், டான்ஸ் பேட்டில்ங்கிற மாதிரி ஒரு மியூசிக் பேட்டில் வரும். அதெல்லாம் பிரித்து மேய்ச்சிட்டாருங்க மனுஷன். ஸோ மியூசிக் இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான பேக் போனாகவே அமைஞ்சிருக்கு. மல்டிவர்ஸ் படம் பேசும்போது கண்டிப்பாக கேமியோஸுங்கிறத பேசாமல் இருக்க முடியுது. ஸோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை, பட் ஒரு டீசெண்டான அளவுக்கு கேமியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கேமியோஸை வச்சு சில இடங்கள் அந்த ஷாக்கிங் ஃபேக்டர்லாம் கிரியேட் பண்ணி பாருங்க நம்ம சாம் ரேமி. சில இடங்களில் மொத்த தேட்டருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வாயை பொழுதுக்கிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. எதிர்பார்க்காத சம்பவங்கள் கண்டிப்பாக அந்த படத்தில் நிறையவே இருக்குது. அதெல்லாமே இந்த படத்தை சூப்பராகவே எலிவேட் பண்ணுது. ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த படத்தோட ரன் டைம் வெறும் 2 hours and 6 minutes சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரன் டைம் இந்த படத்துக்கு பிரச்சனையாக அமையும் சொல்லி நான் நினச்சேன். அந்த வகையில் சில பேருக்கு அந்த படம் வந்து 2 hours தான் ரன் ஆகுதுங்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆரம்பித்து படத்தோட எண்டில் தான் அப்படியே அந்த ஒரு சூறாவளி காற்று அடங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. அந்த அளவுக்கு பரப்பரன்னு பார்த்தீங்கன்னா சீன் மூவ் ஆகிட்டே இருக்குங்க. 2 மணி நேரம் படம் ஏதோ ஒரு 1.5 மணி நேரம் படம் பார்க்குற ஒரு எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு படத்தோட அந்த வேகம் பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் இருக்குது. ஸோ சில பேருக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கலாம் படம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சேன்னு. பட் என்ன கேட்டிங்கன்னா படத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு 30 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ண விட்டுருக்கலாம். அதாவது நான் கேள்விப்பட்டேன் அது ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes கிட்ட அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஷாட் பண்ணியிருக்காங்கன்னு. அதை படம் பார்க்கும்போதே உணர முடியுது. ஸோ சில சீக்வன்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் வரணும், அது வந்து கட் ஆகி இருக்குங்கிறத உங்களால் உணர முடியுது. ஸோ இதை கட் ஷாட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்பவே குட்டி MCU படமாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீலை கொடுத்தது. அது வந்து சில பேருக்கு பாசிட்டிவ் பாயிண்டாக இருக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இன்னும் 30 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஸ்டோரி இன்னும் நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கலாம். ரஷ் பண்ணியிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வழக்கமாகவே நிறைய மார்வல் படங்கள் 2.5 hours கிட்ட தான் வரும். ஸோ இதையுமே அந்த அளவுக்கு புஷ் பண்ணி தான் நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் கேமியோஸுங்கிறது இல்லை. படத்தோட டைட்டிலே மல்டிவர்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய மல்டிவர்ஸ் அவங்க வந்து காமிக்கல. அதே மாதிரி நிறைய கேமியோஸுமே அவங்க வந்து காமிக்கல. ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு இந்த படத்தை இன்னும் ஒரு 30 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மல்டிவர்ஸை இன்னும் பெட்டராக நம்ம கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கலாம். இந்த மல்டிவர்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுங்கிறது இந்த படத்தில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே காமிச்சிட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மிக முக்கியமான மல்டிவர்ஸ் படம். ஸோ அதை இந்த அளவுக்கு கட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துடுவோம். ஸோ இந்த படத்தை சிம்பிளாக வாண்டா மல்டிவர்ஸ் ஆஃப் மேனர்ஸ்ன்னு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ படம் பார்த்து நீங்கள் வெளில வரும்போது உங்கள் மைண்டில் வெறும் வாண்டா தான் இருப்பாங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது நல்லா இருந்தாலும் அது வாண்டாவோட ஸ்டோரிக்கு பேக்ரவுண்டில் நடக்கிற மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ நாம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த சீக்வன்ஸ் எல்லாமே வாண்டாவுக்கு தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் எந்த தப்புமே கிடையாது. பட் இது ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கான படம். காமிக்கில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஓப்பாடான ஆள். அது மட்டும் இல்லாமல் நிறைய மிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே விரல் நுண்ணியில் ஹேண்டில் பண்ணுவார். அது எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடக்கல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவர்ஸ் நிறைய இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அந்த பவர்ஸுக்கு என்னடா யூஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீக்வன்ஸ் அமைக்கவே படல. அண்ட் படமே பார்த்தீங்கன்னா ரஷ் ஆகிட்டு போகும்போது அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு கேரக்டர் இருக்குதே நிறைய இடங்களில் நீங்கள் மறுத்துடுவீங்க தான் நம்புறேன். ஏன்னா அவர் எந்த ஒரு இம்பாக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த படத்தில் கிரியேட் பண்ணாத மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் ஓடிட்டே இருக்கு. ஃபைனல் எண்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செம்ம அப்ரப்டாக தான் முடிஞ்சிடும். இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிடும். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வாண்டாவுக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படலையோ. மேபி படத்தோட டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தா அந்த ஒரு கேரக்டருக்கான அந்த பவரை பூஸ்டப் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கலாம். சிம்பிளாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வாண்டாவுக்கு பேக் ட்ராப்பில் இருக்க ஒரு கேரக்டர் தான் வந்து ஃபீலே ஆகுறாரு. சில இடங்களில் ஹியூமருங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. அவங்க ட்ரை பண்ணுறாங்க பட் ஒர்க் அவுட் ஆகலையே. என்ன பண்ணுறது? வாண்டா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தாண்டி அமெரிக்கா சார்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அவருடைய அந்த பவர் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி பவர்ஸுங்கிறது கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா அமெரிக்கா சார்ஸோட பவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் படமே நவுறுது. ஸோ அப்படி இருக்கும்போது
இது என்னதான் பவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபைனே பண்ணல. இந்த மூணேட்டோட மீம் இருக்குல்ல, ரேண்டம் புல்ஷிட் கோனு, அந்த மாதிரி தான் நம்ம அமெரிக்கா சாஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து அழகாக டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக அமைச்சிருக்கும். படத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பர்ஃபெக்டாக நம்ம அமெரிக்கா சாஸ் கண்ட்ரோல் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அந்த பவர்ஸை பற்றி அவங்களுக்கு புரியுது, பட் அதை நம்மளுக்கு புரிய வைக்கலையே அவங்க, அவ்வளோதான். அண்ட் படத்துக்குள்ளே ஏகப்பட்ட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஒரு தீவிர காமிக் புக் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அது வரைக்கும் ஏகப்பட்ட ஈஸ்டர் எக்ஸ் ரெஃபரன்சஸ்லாம் வருது. பட் நீங்கள் ஜஸ்ட் மார்வல் மூவிஸ் மட்டும் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கான அர்த்தங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாமே மிக முக்கியமான வார்த்தைகள், அத்தனை படங்களுக்கான மிகப்பெரிய லீட் அப்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போகில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் காமிக் புக் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலாக இந்த மார்வலுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஸ்டூடியோஸுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இந்த ட்ரெய்லர் டிவி ஸ்பாட் விடுறத கம்மி பண்ணுங்களேன். ஸ்பாய்லர்ஸ் ஒரு பக்கம் இருக்கிற சமயத்தில் இவங்க ட்ரெய்லர் டிவி ஸ்பாட்லேயே முக்கால்வாசி படத்தை ஓட்டிடுறாங்க. 2 ட்ரெய்லரோட நிறுத்திடணுங்க. பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏகப்பட்ட டிவி ஸ்பாட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அஃபிஷியலாக மார்வல் என்டர்டைன்மெண்ட் சேனல்லே ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் படத்தோட ஹைப்பை ஏற்றுறங்கிற பேரை ரிலீஸ் பண்ணுறீங்க, பட் அந்த டிவி ஸ்பாட்டுக்குள்ளேயே முக்கால்வாசி படத்தை ஒழிச்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த டிவி ஸ்பாட் ட்ரெய்லர்ஸை பார்த்தாலே போதும், எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி படம் பார்த்த மாதிரி தான். மார்வல் மட்டும் இல்லை, நோ வே ஹோம் அப்போ சோனியும் பண்ணாங்க. அண்ட் காட்சிலா vs காங் அப்போ நம்ம WB இதை வழக்கம் போல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா ஸ்டூடியோஸும் ரெகுலராக பண்ணுற ஒரு மிஸ்டேக், ஹைப் ஏற்றுறங்கிற பேரில் முக்கால்வாசி படத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் 2 hours படம் தான், அதில் ஏகப்பட்ட சீக்வன்ஸ் நீங்கள் ட்ரெய்லர்ஸில் பார்த்தது தான் வருமே. நீங்கள் ரெகுலராக டிவி ஸ்பாட் அண்ட் ட்ரெய்லர்ஸ் பார்த்தவராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேடா, தேஜாவா நம்மளுக்கு அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக வரும். ஸோ மோஸ்ட் லைக் இனிமேல் வர படங்களுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் நான் பார்த்தது வெறும் அந்த மல்டிவர்ஸை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், கேமியோஸை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி விஷுவல் ட்ரீட்டுங்க, ஒரு ஹாரர் வைபை சூப்பராகவே சாம் ரேமி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மார்வல் ஃபார்முலாவை உடச்செறிஞ்சு ஒரு வித்தியாசமான மார்வல் ஹாரர் வைபை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காம இதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார் நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்கன்னு அதே மீக்கில் காம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான ஒரு எலிமெண்ட் பெற்று நினைத்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ்.